श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवस्तं वन्दे कुञ्जराननम् श्रीमद्वेदपुरीवासं ब्रह्मनिष्ठं तपोनिधिम् ओङ्कारानन्दयोगीन्द्रं वन्दे वेदान्तदेशिकम् तत्त्वबोधम् ஆத்மாவை பற்றிய அறிவை பெறுவதற்காக மோட்சத்திற்கு உபாயமாக இருக்கிறது எது அப்படின்னா ஆத்மாவை பற்றிய அறிவை பெறுவது, பரம்பொருளை பற்றிய அறிவை பெறுவது. இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான் என்ற ஐக்கிய அறிவை பெறுவது. இதன் மூலமாகத்தான் நாம் அமைதியான ஆனந்தத்தில் எப்பொழுதும் இருக்க முடியும் இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது. அதனால்தான் நாம் அடுத்து இனிமேல் பிறவாமல் இருக்கக்கூடிய ஒரு பெருநிலையை எய்த முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால ஆத்மாவை பற்றிய ஆத்மா கஹ அப்படின்னு கேட்ட கேள்வியினுடைய தொடர்ச்சியாக முதல்ல ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள், அதுக்கப்புறமா அவஸ்தாத்ரயம், அதுக்கப்புறம் பஞ்ச கோஷம், இது எல்லாத்தையும் விளக்கி சொன்னார் ஆசிரியர். அதுக்கப்புறம் முத்தாய்ப்பாக என்ன சொன்னார் அப்படின்னா, உன்னால் அறியப்படக்கூடிய இந்த உடல், மனம், புத்தி, உன்னுடைய அறியாமை, இவை அனைத்தும் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, உன்னால் அறியக்கூடிய உன்னுடைய கைகளில் போட்டிருக்கக்கூடிய கங்கணம், காதில் போட்டிருக்கக்கூடிய தோடு, நீ வசிக்கும் வீடு, இப்படி அவற்றை உன்னிடமிருந்து வேறுபடுத்தி எப்படி புரிந்து கொள்கிறாயோ அது போலத்தான் உன் உடல், மனம், புத்தி, அறியாமை என்ற அனைத்தையும் உன்னிடமிருந்து நீயே வேறுபடுத்தி புரிந்து கொள்கிறாய். இததான் கடைசியா பாரு. அதை நாம புரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி அத சொன்னோம் அப்படின்னா, என்னுடையது அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக நானாக இருக்க முடியாது. ஐ பொசஸ், நான் என்னிடம் அதை வைத்திருக்கிறேங்கிற போது நான் வேறு அது வேறு அப்படிங்கிறது அந்த ஒரு சென்டென்ஸே நமக்கு தெரிவிக்கிறது. இதுக்கு பெரிய பிஹெச்டி பண்ணணும்ன்ற அவசியம்லாம் இல்லை. ஆனாலும் நம்மால் அதில் நிலைத்து நிற்க முடியவில்லை. பிரச்சனை என்ன அப்படின்னா, என்னை அறிந்து கொள்வது என்பது இப்ப நான் சொல்ற சென்டென்ஸ் புரியற அளவுக்கு எவ்வளவு சுலபமோ அவ்வளவு சுலபம். ஆஹா, ஐயே மெத்த சுலபம், ஆத்ம ஞானம் மெத்த சுலபம்னு ரமணர் சொன்னது இதனாலதான். ஆனா அது நிக்க மாட்டேங்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விபரீதமான எண்ணங்கள், நம்ம மனசுல ஏற்கனவே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல வகையான தவறான கற்பனைகள், இதெல்லாம் தான் நமக்கு இதுக்கு காரணமா இருக்கு. நான் என்னுடையதுன்னு சொல்லும் பொழுதே அது நானுன்னு நான் நினைச்சுக்கிறேன். அதான் இந்த பிரச்சனையே. அதனோட எல்லாத்தோடையும் ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிக்கிறேன். அது கிரியேட் பண்ணிக்கிறதுனால ஒரு தொடர்பு அதனோட கிரியேட் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அது இல்லைன்னா நான் இல்லைங்கிற அளவுக்கு நான் உடைஞ்சு போயிடுறேன். நான் எப்படி என்ன பண்ணணும்? இந்த உடம்புல இருந்து ஆரம்பிச்சு உடம்ப ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாதான் உடம்புக்கு சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் ஹேண்டில் பண்ண நம்மளால முடியும். அதனால இந்த உடம்ப நம்ம நான் இல்லை அப்படிங்கிற அறிவை கொடுத்து கொடுத்து கொடுத்து, இது ஒரு உபகரணம், இது ஒரு டூல். அந்த உபகரணத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன், எதுக்கு எனக்கு இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, நான் யார் என்பதை அறிவதற்குத்தான் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது. வேற ஒரு பர்பஸ்க்காகவும் கொடுக்கப்படல. இன்சிடென்டலி நான் இந்த உலகத்துல வாழ்ந்து ஏதோ ஒரு பதவியோ ஒரு இதையோ அடைந்து ஏதோ ஒரு புகழை அடைகிறேன், ஒரு பொருளை அடைகிறேன், சில உறவுகளை அடைகிறேன், சில நட்புகளை அடைகிறேன், இதெல்லாம் இன்சிடென்டல், வழியில நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா என்னுடைய கோல் என்னன்னா, நான் யாருங்கிறது அறியறதுதான் என்னோட கோல். அதுலதான் நான் போய்கொண்டு இருக்கணுமே இல்லாம வழியில பார்க்கக்கூடிய இந்த ரொம்ப அட்ராக்டிவா இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல எல்லாம் மயங்கி அது பின்னாடியே போய்கொண்டிருந்தேன்னா என்ன ஆகும்?
புத்தியோ அவ்வவசாயினான்னு நமக்கு கீதையில கிருஷ்ணர் விவசாயாத்மிகா புத்திகி ஏகேக குருநந்தன். ஒரே தாட்டோட அவன் போய்கொண்டு இருக்கணும். அப்ப என்ன பண்றது? இது எல்லாத்தையும் இந்த டூல் எல்லாம் என்ன பண்றது? ஹேண்டில் பண்ணும். இதை எவ்வளவு தூரம் நமக்கு அந்நியமானது அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு இது என்னுடையது, அது மட்டும்தான், ஆனா அது நான் கிடையாது, அதனால அது மேல ரொம்ப அட்டாச்மெண்ட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் கைக்கே இந்த கதினா என் குழந்தையோட கையை பிடிச்சிட்டு நான் விடவே மாட்டேன். நீ கல்யாணம் ஆனாலும் என் பக்கத்திலேயே உட்காந்து என் மடியிலேயே உட்காரு, நீ என்ன விட்டுட்டு போயிடாத, என் வீட்டை விட்டுட்டு போயிடாத, இங்கேருந்து போனேன்னா என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. என்ன நான்சென்ஸ் இதெல்லாம்? நீ யோசிச்சு பாருங்க கொஞ்சம். எல்லோரையும் அவரவர்கள் இடங்களில் அவரவர்கள் சௌக்கியமா சந்தோஷமா இருங்க, நான் என்ன ஃப்ரீயா விட்டுருங்க, அதுதான் நம்மளோட தாட்டா இருக்கும். ஏன்னா அப்படி விட்டாதான் படிக்க முடியும், இல்லைன்னா படிக்க முடியாது. புரிஞ்சுக்க முடியும், படிச்சாதான் புரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த அட்டாச்மெண்ட்டை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அதுக்குதான் இதெல்லாம் சொல்றது. இது உன்னுடையதுப்பா, இது நீ கிடையாது. அதுல இருக்கிற ஐடென்டிட்டியை தூக்கு முதல்ல. அது என்னுடையது அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இது எனக்கு சம்பந்தமானது, இது மேல எனக்கு பிரியம் இருக்கு, இது எனக்கு வேண்டியது, இது எனக்கு வேண்டாதது எல்லாம் வருது. ஒண்ணு வந்ததுன்னா எல்லாமே கூட 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 வந்துடும். இந்த ராகத்வேஷங்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து கொண்டு அதுக்கப்புறம் நமக்கு நிறைய டெசிஷன்ஸ், அந்த டெசிஷன்ஸ்னால நம்ம செயல்கள்னால பாப புண்ணியங்கள்னால சம்சாரம், சம்சாரத்தினால மறுபடியும் பிறப்பு இறப்பு. இதெல்லாம் விடு, நீ யாருங்கிறத பார். உண்மையிலேயே நீ யார், அதை நீ தெரிந்து கொண்டாய் என்றால் அதன் பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு விடுதலை இருக்குல்ல மனசுல. இதெல்லாம் நான் இல்லையா? இவ்வளவு நாளா அப்படிதானே நினைத்து கொண்டிருந்தேன். இத்தனை வருஷமா நான் இதை கட்டி என் சாம்ராஜ்யம்னு கட்டி காப்பாத்தி கொண்டிருக்கிறேனே. ஆவியை விட்டாலும் சாவியை விடேன். ஒருத்தர்கிட்ட கூட என் வீட்டு சாவியை கொடுக்க மாட்டேன். என் பீரோ சாவியை கொடுத்ததே கிடையாது. கொடுத்துடலாமா? இந்த போடு முதல்ல கீழ். அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எப்ப வரும்னா, நான் யாருங்கிறது புரிந்து கொண்டால் மட்டும்தான் வரும். அதற்கு என்ன வேணும் நமக்குன்னா, நிறைய சாதன சதுஷ்டய சம்பத்திய வளர்த்துக்கணும். திருப்பியும் அந்த இது எங்க போய் நிற்கும் அப்படின்னா, முதல் பாடத்துலதான் போய் நிற்கும். சாதன சதுஷ்டய சம்பத்தி எவ்வளவு தூரம் நமக்கு ஆழமா இருக்கோ அவ்வளவு தூரம் நமக்கு இந்திரிய நிகிரகம் இருக்கும். இந்திரிய நிகிரகம் ஆழமா ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆத்மாவை பத்தின சிந்தனை மட்டும்தான் நமக்கு மேலோங்கி இருக்கும். அனாத்ம விஷயங்கள்ல நமக்கு ஈடுபாடு குறைந்து கொண்டே வரும். அது நடக்கிறது நடக்கட்டும், நடக்கிறபடி நடக்கட்டும் அப்படின்ற எண்ணம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரும். எல்லாத்துக்கும் என்னோட ஒப்பீனியன் வேணும், என்னோட சஜஷன் வேணும், எனக்கு தெரியாம எதுவுமே நடக்கக்கூடாது, நான் இல்லாம எதுவுமே பண்ணக்கூடாது. இது மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் நமக்கு பந்தங்கள். இந்த பந்தங்கள் எல்லாம் போய் அதது அப்படி அப்படியே நடக்கட்டும், நான் என் வேலையை பார்க்கிறேன். வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் ஆசையில் மயங்கினவன் எனக்கு என்ன கொடுத்தார்னா, என்னுடைய ஆசிரியர் இவர் குரு என்ன கொடுத்தார்னா, மெய் ஞான வாழ் கொடுத்தான் தோழி. அந்த பந்தத்தை அறுக்கிறதுக்கு எனக்கு மெய் ஞான வாழ் கொடுத்தான் தோழி அப்படின்னு சொல்றார் தாய்மான். இப்ப இந்த மதியம் ஷரீரம் மதியம் பிராணாகா அந்த ஸ்லோகம் தான் அந்த இதைதான் நம்ம வந்து கடைசியா பார்த்தோம். அந்த கொஸ்டின் அந்த அந்த ஆன்சரை தான் நம்ம கடைசியா பார்த்தோம். மதியம் ஷரீரம் மதியா பிராதியாக பிராணாக மதியம் மனஸ்ச மதியா புத்திஹி மதியம் அஜ்ஞானம் இதி ஸ்வேனைவ நியாயத்தே. தானே அறிகிறது, நம்மளேதான் அறிகிறோம். அது தத் யதா மதீயத்வேன ஞாதம் கடக குண்டல கிருஹாதிக்கம் ஸ்வஸ்மாத் அபின்னம், எனக்கு வேறானது. ததா பஞ்சகோஷாதிக்கம் மதீயத்வேன ஞாதம் ஆத்மான பவதி. அது போலவே இந்த 5 கோஷங்கள், இந்த 5 கோஷங்களை நான் பிரிச்சு காமிக்க முடியாது. கடக குண்டல கிருஹாதிபத்துங்கிறது என்னுடைய தோடு, என்னுடைய கடகம் என்னுடைய வீடு மாதிரி இதை தனியா காட்ட முடியாது. நான் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம், இந்த பிராணமய கோஷம் ஒரு டப்பால் அடைச்சு தரேன், இதான் வச்சுக்கோ என்னோட பிராணம் அப்படின்னு கொடுக்க முடியாது. மனோமய கோஷம் என் எண்ணங்களை எல்லாத்தையும் ஒரு பையில போட்டு வைக்கிறேன், கொடுக்க முடியாது. புத்தியில இருக்கிற டெசிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத அப்பப்ப நான் எடுத்து வெளியில சொல்ல முடியாது. ஆனந்தத்தை எப்படி வெளிப்படுத்துவேன் அப்படி பண்ண முடியாது. ஆனந்தமய கோஷத்தை நான் உட்கார்ந்து டீகோட் பண்ணி கொடுக்க முடியாது. ஆனா அறிவால இதையெல்லாம் புரிந்து கொண்டு இவையெல்லாம் நான் அல்ல,
இது மாதிரி அவையெல்லாம் நான் இல்ல. என்னுடைய கடகம், குண்டலம், கிரகம் மாதிரி இது நான் அல்ல அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த விட்டு விடுதலை ஆகி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றார். அப்போ இவனுக்கு அடுத்த கேள்வி வருது. ஆத்மா ககங்கிற கேள்வியில நீங்க அந்த கேள்வியை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுல இன்னும் விட்டு போயிருக்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான். சச்சிதானந்த ஸ்வரூப சன்ன. விட்டிருந்தா அவரே அடுத்தது சச்சிதானந்த ஸ்வரூபக கேதி சேத்துன்னு ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா இவன் கொஞ்சம் கியூரியஸ் ஸ்டூடெண்ட், நமக்கு வேண்டியப்பட்ட ஸ்டூடெண்ட் இவன் தான். அதனால இவன் என்ன பண்றான், அடுத்த கேள்வி அடுத்து ஒரு 4 கேள்வி இவன் சேர்ந்த மாதிரி கேட்கிறான். அந்த கேள்வியை பார்த்து விட்டு அதற்கான விடைகளை நாம படிக்கிறோம். ஆத்மா தர்ஹி கஹ. அப்படியானால் ஆத்மா என்பது எது? நீ இப்ப இதெல்லாம் ஆத்மா இல்லைன்னு சொல்றியா இல்லையா? அப்பனா ஆத்மாங்கிறது நீ என்ன பண்றன்னா, எனக்கு ஆத்மா கஹங்கிற கேள்வியில நீ ஒரு மூணு விஷயம் சொன்ன. இந்த 3 விஷயத்தையும் இது இது ஆத்மா கிடையாதுன்னு சொல்லிட்டேன், இது நான் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்பதான் ஆத்மாங்கிறது எது அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டா ஆன் டாட் நீ பதில் சொல்லு இப்போ அப்படின்னு கேட்கிறார் அந்த சிஷ்யன். அதுக்கு பதில் சொல்ற குரு, சச்சிதானந்த ஸ்வரூபக. ஆத்மாங்கிறது வேற ஒண்ணும் இல்லப்பா, சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிற. சச்சிதானந்தம் ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னா என்னன்னா வடிவம் அப்படின்னு. சச்சிதானந்த வடிவமாக இருப்பது எதுவோ அதுவே ஆத்மா அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேள்வி சிஷ்யன் கேட்கிற, சத் என்றால் என்ன? சத் கிம்? அதான் அடுத்த கேள்வி. இப்ப இந்த இடத்துல இந்த சிஷ்யனை பத்தி நம்ம கொஞ்சம் பாராட்டணும். ஓரளவு சான்ஸ்கிரிட் கிராமர் தெரிஞ்சு வச்சிருக்கு. ஏன்னா சச்சிதானந்தக அப்படின்னு சொன்னா சச் கிம், சிதா கிம், நந்தா கிம் அப்படின்னு அவன் பிரிக்கல, அவன் ஒழுங்கா பிரிச்சிருக்கான். சத்து சித்து ஆனந்தம் இஸ் ஈக்குவல் டு சச்சிதானந்தம் அப்படின்னு சந்தியெல்லாம் தெரிஞ்சு நன்றாக அழகாக அதை பிரித்து சொல்லி இருக்கிறான். அப்படிங்கிறதுனால ஓரளவு அவனுக்கு பரிச்சயம் உள்ள ஒரு சிஷ்யனாக இருக்கிறான், லாங்குவேஜ்ல பரிச்சயம் உள்ள ஒரு சிஷ்யனாக இருக்கு. அப்ப அதனால ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன வருதுன்னா சத் கிம் அப்படின்னு வருது. இப்ப சத் என்றால் என்ன? நீங்க சொன்ன மூணு வார்த்தையில 3 வார்த்தையும் எனக்கு தெரியாது, ஒரு வார்த்தையா நான் கேட்கிறேன். சத் என்றால் என்ன? அதுக்கு பதில் என்ன சொல்றார்? காலத்ரயேபி திஷ்டதி இதி சத். எது 3 காலங்களிலும் முக்காலத்திலும் இருக்கிறதோ அதுவே சத், அதாவது இருப்பு தத்துவம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் இந்த சத்துக்கு சொல்றது உண்டு, இந்த இடத்துல சொல்லல, வேற சில இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன் கீதை எடுக்கும்போது. எது ஞான அபாத்தியம் தத் சத் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதை அறிவால் அழிக்க முடியாதோ அது சத். அறிவால் அழிக்க முடியும்னா அது அசத்து, அறிவால் அழிக்க முடியாதுன்னா அது சத். இங்க ஆனா இப்ப அறிவால் அழிப்பதை பற்றி பேசல, இங்க இருப்பு தத்துவத்தை பற்றி பேசுறான். ஒரு இடத்துலயும் ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஒரு டெக்ஸ்ட்ல அதை சொல்லும் பொழுது சில காரணங்கள்னால ஒரு விஷயம் நமக்கு வலியுறுத்தப்படும், நமக்கு மனசுல புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. ஆனா எல்லாமே வலியுறுத்தப்பட வேண்டியதுதான், சிலது ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக வலியுறுத்தப்படும். இங்க பிரதானமா அவர் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, சத்துங்கிறது இருப்பு. 3 காலங்களிலும் எது ஒன்று இருக்கிறதோ அதுவே சத். சரி, சித் என்றால் என்ன? சித் கிம்? அடுத்தது சச்சித் ஆனந்த. சித் கிம் அப்படின்னு கேக்குது. சித் கிம் அப்படின்னா ஞானஸ்வரூபக, அவ்வளவுதான் பதில். எல்லாம் ஒன் வேர்ட் ஆன்சர் தான். ஞானஸ்வரூபக, அங்கேயும் ஸ்வரூபக அப்படின்னு சொன்னா வடிவம், அறிவு வடிவம். இதை இன்னொன்னு சொல்றது என்ன? உணர்வு வடிவம் அப்படின்னு சொல்றோம். நம்ம எப்படி சத்துங்கிறத நம்ம இருப்பு அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி சித்துங்கிறத உணர்வு அப்படின்னு சொல்றோம். உணர்வு வடிவம் அல்லது அறிவு வடிவம், ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்தது கேட்கிறார், ஆனந்த கக. ஆனந்தம் என்றால் என்ன? அது அடுத்த கேள்வி. சுகஸ்வரூபக, சிம்பிள் ஆன்சர். சுகஸ்வரூபக இன்பத்தின் வடிவம், இன்ப வடிவமாக இருக்கிறது. அப்போ இந்த சச்சிதானந்தம் அவர் முடிச்சு விடுறாரு. அப்புறம் ஏவம் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆத்மானம் விஜானியாத். ஆத்மானம் விஜானியாத், அதுதான் அந்த முக்கியமான வார்த்தை. என்னத்தினால அது முக்கியமான வார்த்தைன்னா, இங்க பார்ப்பா, இது ஒரு சத்துன்னு ஒண்ணு இருக்கு, சித்துன்னு ஒண்ணு இருக்கு, ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கு, இதான் சச்சிதானந்தம், நீ புரிஞ்சுக்கோ. அப்படி இல்லை. ஏவம் சச்சிதானந்த ஸ்வரூபம், இவ்வாறு சச்சிதானந்த ஸ்வரூபமாக ஆத்மானம் விஜானியார், தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். அங்க அதுதான்
முக்கியமான டீச்சிங். இது சத்துன்னு ஒண்ணு இருக்கு, சித்துன்னு ஒண்ணு இருக்கு, ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கு, தா இருக்கு பாரு அதுதான். அப்படி இல்லை. அது எங்கேயோ இல்லப்பா, நீதான் அது. தன்னை அறிந்து கொள்ள ஆத்மானம் விஜானியா அப்படின்னு சொல்றாரு. இப்போ இன்னும் ஜாஸ்தி பொறுப்பாயிடுறது நமக்கு. மதியம் ஷரீரம், மதியம் பிராணாகாலாம் ஓகே, எனக்கு புரிஞ்சு போயிடுறது. இதெல்லாம் நான் கிடையாது, இதெல்லாம் நான் கிடையாது, இதெல்லாம் நான் கிடையாதுன்னா எனக்கு அது தள்ளி வைக்க எனக்கு தள்ளி போக போக புரிஞ்சு போயிடுறது. ஆனா நீங்க இந்த 3 சொல்லி இது தன்னைத்தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது பெரிய தொந்தரவா இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது நானு? சத்து இருப்பு, நான் எங்க இருக்கேன், நான் எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன், எப்படி எப்பவுமே இருக்கேன், இதெல்லாம் நமக்கு எவ்வளவு கேள்விகள் வருது இல்லையா? நான் முக்காலங்களும் இருக்கக்கூடிய சத்தாக நான் இருக்கிறேனா? பெரிய கேள்வி நமக்கு. உண்மையிலேயே நான் அப்படித்தான் இருக்கேனா? இப்ப நான் எனக்கு போன ஜென்மம் எல்லாம் தெரியலையே, இனிமே வரப்போறதெல்லாம் தெரியலையே, யார் ஜெயிக்க போறா தெரியாது, யார் தோக்க போறா தெரியாது, எந்தெந்த ஊர்ல யார் யார் ஜெயிக்க போறா தெரியாது. எத்தனை கேள்விகள் வருது நமக்கு. நம்ம முக்காலங்களும் இருக்கக்கூடிய, முக்காலங்களும் அறியக்கூடிய அப்படிலாம் ஒண்ணும் நான் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லையே, நான் ரொம்ப லிமிட்டடா தானே என்ன நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த கேள்விகள் எல்லாம் நமக்கு இருக்கு. இப்ப நம்ம சத்து அப்படின்னு சொன்னா 3 காலங்களிலும் இருக்கக்கூடியது எது, அழிவால் எதுவோ அது சத்து, அறிவால் அழிக்க முடியாதது எதுவோ அது சத்து அப்படிங்கிற 2 விஷயத்த மைண்ட்ல மட்டும் வச்சுக்கோ. இன்னும் இப்ப எப்படி இதை புரிய வைக்கணும்னு ட்ரை பண்றாரு அப்படின்னா, இருப்பு அப்படிங்கிறது தான் சத்து. 3 காலங்களிலும் இருப்பது எதுவோ அதுதான் சத்து. அப்ப இருப்பு தத்துவம் தான் சத் அப்படின்னு அர்த்தம். இருப்பது எதுவோ அது சத்து இல்லை. இருப்புக்கும் இருப்பதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இருப்பதுங்கிறது என்னது? நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம். இருப்புங்கிறது எது? இந்த உலகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அடிப்படை தத்துவம். அதை நம்மளால பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. பார்க்க முடியாத, கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத பொருளாக இருக்கக்கூடியது அந்த இருப்பு. அந்த இருப்பின் மீதுதான் இருப்பவை அனைத்தும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன, அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இருப்பு இருக்கே, அது எதையுமே சாராது, அது பாட்டுக்கு இருக்கு, அவ்வளவுதான். இந்த இருப்பு இருக்கிறதுனாலதான் நமக்கு இருக்கிறது எல்லாமே தெரியுது. இருக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. அது ஒரு காலத்துல இருக்கிறது போல இருக்கு, இன்னொரு காலத்துல அதுக்கு இருப்பு தன்மையே இருக்க மாட்டேங்குது. நத்வே நாகம் ஜனாதிபாக நச்சைவ பவிஷ்யாமக அப்படிங்கிற சொல்றார். எதுல? கீதையில். எப்பா நீ இங்க பார்த்து கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய உறவுக்காரவங்க பேரெல்லாம் சொன்னியே இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி, ஸ்வசுராகா, பௌத்ராகா, சியாலாகா, சம்பந்திக்கு எல்லாம் சொன்னியே. முன்னாடியே இவங்க இல்ல, பின்னாடி இவங்க, முன்னாடியும் இவங்க இருந்தாங்க, பின்னாடியும் இவங்க இருக்க போறாங்க. இப்பயும் இவங்க இந்த உடல் மனம் புத்திங்கிற ஃபார்ம்ல தான் இருக்காங்க. 3 காலங்களிலும் நிலையாக இருப்பது எது அப்படின்னா அவர்களுடைய ஆத்மஸ்வரூபம் தான் நிலையாக இருக்கிறது. இந்த உடல் மனம் புத்தி என்பது முன்னாடி இல்ல, பின்னாடி இருக்காது, இப்ப இருக்கிறது போல தோற்றமளிக்கிறது. ஆனால் ஆத்மாவின் கோணத்தில் இவர்கள் முன்னாடியும் இருந்தாங்க, இப்பயும் இருக்காங்க, பின்னாடியும் இருப்பாங்கன்னு எடுத்த எடுப்பிலேயே ஆத்மாவினுடைய முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி எடுத்து சொல்றார். எதுலன்னா கீதையில 2வது அத்தியாயத்தில் இல்லையா? நீ எதுக்கு அழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழ வேண்டாங்கிறதுக்கான காரணமாக 3 காலங்களிலும் இருப்பது சத்துங்கிற விஷயத்த அந்த உறவுக்காரர்களை காண்பித்து அவர்களை நீ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உடல் மனம் புத்தி என்பது உண்மை அல்லங்கிற விஷயத்த சொல்லிடுறார் ஃபர்ஸ்ட். அது மாதிரிதான் இங்க பார்க்கப்படக்கூடிய அனைத்துமே உண்மை அல்ல. ஆனால் அதற்கு ஆதாரமா ஒரு இருப்பு தத்துவம் இருக்குல்ல, அது மாத்திரம் எப்பவும் இருந்து கொண்டேதான் இருக்கு. இப்ப நான் உதாரணத்துக்கு புத்தகம் இருக்கிறது, இந்த மடிக்கணினி இருக்கிறது, அப்புறம் அந்த கதவு இருக்கிறது, திரைச்சீலை இருக்கிறது, இப்படி ஒரு பொருளா சொல்லி இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்றேன். இப்ப சொல்லக்கூடிய எல்லாத்துலயும் இருக்கிற நாம ரூபங்களை எல்லாத்தையும் அறிவால நீக்கிடணும். எக்ஸசைஸ். புத்தகம் இருக்கிறதுல புத்தகத்தை நீக்கணும். அது மாதிரி எல்லாத்தையும் நான் சொன்ன எல்லா எக்ஸாம்பிள்லயும் இருக்கிற இந்த நாம ரூபங்கள், நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், அதெல்லாம் நீக்கி விட்டுறணும். நீக்கினதுக்கு அப்புறம் எது மிஞ்சிருதுன்னா இருக்கிறது 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 இருக்கிறதுன்னு 4 இருக்கிறது தான் மிஞ்சிருது.
இந்த நாம ரூபங்களை அறிவால் நீக்க முடியும், நிஜமாகவும் நீக்க முடியும். ஆனா இந்த இருக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது அறிவாலையும் நீக்க முடியாது, நிஜத்திலையும் நீக்க முடியாது. அது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது, அங்கேயே இருக்கிறது. இதத்தான் என்ன சொல்றோம்னா சத்தியம் அப்படின்னு சொல்றோம். இந்த சத்தியம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதா குஹாயாம். எது சொல்றதுன்னா உபனிஷத் சொல்றது. இந்த பிரம்மன் எப்படி தெரியுமா அப்பா இருக்கு? சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படி இருக்கு அது. அது எப்படி நீ அறியறதுன்னா அது எங்க இருக்கு தெரியுமான்னா யோ வேத அறிந்து கொள். எப்படி இருக்கிறது, எங்க இருக்கிறது? நிகிதம் குகாயாம், உன்னுடைய ஹிருதய குகையில் அது இருக்கிறது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். எங்கேயாவது வேதத்துக்கும் திருக்குறளுக்கும் வித்தியாசம் இருக்கு, அது வேதத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு யாராவது சொன்னான்னா அடிச்சு எடுத்து சொல்லணும். யார் சொன்னா உனக்கு இப்படி இருக்குல்ல அப்படின்னு. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா பரமே வியோமன்னு சோ அஷ்ணுதே சர்வான் காமான் சக, இதெல்லாம் உபனிஷத் வாக்கியங்கள். அப்ப இந்த சத்து அப்படிங்கிற அம்சமானது எங்க இருக்கு? இது எங்க இந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் இருக்குன்னா என்கிட்ட இருக்காதா? அது எப்படி இல்லாம போகும்? எல்லா எங்கும் நீக்கவர நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அது எப்படி என்கிட்ட இல்லாம போகும்? அச்சேத்யோயம் அதாக்கியோயம் அக்லேத்யோ சோஷிய ஏவ சத்தித்து நித்திய சர்வகத ஸ்தானுகு அச்சலோயம் சனாதனம். சர்வகதம், சர்வகதம்னு எல்லா சத்தோட விளக்கங்கள் தான். நீங்க அது 12வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு நீங்க 25வது ஸ்லோகம் வரைக்கும் அன்புட்டும் சத்தோட விளக்கங்கள் தான். அதுல முழுக்க முழுக்க நாம எடுத்து புரிஞ்சுக்க வேண்டியது அதெல்லாம். அது சர்வகதம் ஸ்தானுகு அச்சலோயம் எல்லாம் பாருங்க. ஒரு ஒரு வேர்டும் வந்து ஒன்ன வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரியே இன்னொரு வேர்டு இருக்கு. சர்வகதமா இருக்கு, அசையாம இருக்கு, நிலை நின்று இருக்கிறது, சனாதனமாக இருக்கிறது, மாற்றமே இல்லாததாக இருக்கிறது. அதுதான் சத்து. அப்ப அந்த சத்தியம் அப்படின்னு குறிப்பிட, சத்தியம் ஞானம் அதை சொல்ல வந்தேன். சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்றச்சே அந்த சத்து தான் சத்தியம். சத்தியம் அப்படிங்கிறது காலத்தாலும் பொருளாலும் இடத்தாலும் வரையறுக்கப்படாத இருப்பு தத்துவம் தான் அந்த சத்து. இப்ப மாறிக்கொண்டிருக்கக்கூடியது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா அது சத்து கிடையாது, அது மித்யா. நான் தான் அந்த மாறாத இருப்பு தத்துவமாக இருக்கிறேன். தங்கத்துல எத்தனை நகை பண்ணாலும் தங்கம் மாறுறது கிடையாது. எல்லா நகையிலையும் இருக்கிறது எதுன்னா தங்கம் தான் இருந்து கொண்டு. அதனால எது எப்பொழுதும் முக்காலங்களிலும் இருப்பது எதுன்னா அதுதான் சத்து. இப்ப நீங்க ஒரு கயிறு பாம்பு உதாரணம் எடுத்துக்கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னா எனக்கு பாம்பு தெரியறது காரணம் என்னன்னா எனக்கு லைட் சரியா இல்லை. லைட்டை போட்டாச்சு, அறிவை பெற்றாச்சு, பாம்பு அறிவால் நீங்கி விடுகிறது. லைட்டை போட்டதுனால பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுது. எதன் மீது அந்த பாம்பு கற்பிக்கப்பட்டது? ஒரு கயிற்றின் மீதுதான் அந்த பாம்பு கற்பிக்கப்பட்டது. இந்த கயிறையும் நான் கையால் எடுத்து தூக்கி விட்டு எறியலாம். ஆனா கயிறு என்பது இருப்பதற்கு ஒரு அதிஷ்டானம் தேவையாக இருக்கிறது. அந்த அதிஷ்டானம் தான் சத்து. இந்த சத்து அப்படிங்கிறது இதுவா இருக்கு அதுவா இருக்குன்னு சொல்ல முடியாது. அது இருக்கிறதுனாலதான் இதுவும் அதுவும் இருக்கு. அதான் விஷயம். அதன் மீது கற்பிக்கப்பட்ட எது வேண்டுமானாலும் மாறலாம், அந்த சத்து மாத்திரம் மாறவே மாறாது. அந்த சத்து தான் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. மாறாத அந்த சத்து தான் நான். சத்து இல்லாம நீங்க சத்தியம் இல்லாம மித்யாவான கற்பனையானது உண்டாக முடியாது. கயிறு இல்லாம அந்த இடத்துல பாம்பு தெரியறதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த கயிறுங்கிறது ஒண்ணு கற்பிச்சாதான் அதுக்கப்புறம் பாம்புங்கிறது அது மேல கற்பிக்க முடியும். இங்க எல்லாமே கற்பனை தான். சத்தின் மீது செய்யப்பட்ட கற்பனை தான் இந்த அனைத்து பிரபஞ்சமும் அப்படிங்கிறதுனால அந்த சத்து தான் உண்மையிலேயே இருந்து கொண்டே இருக்கிறது. மீதி எல்லாமே மாறிக்கொண்டிருக்கு. என்கிட்ட ஒரு மனசு இருக்கு, அந்த மனசு டெய்லி ஒரு மாதிரி இருக்கு. ஒரு நாள் ஹாப்பியா இருக்கு, ஒரு நாள் பயங்கர சோகமா இருக்கு. ஒரு நாள் வந்து எல்லாரையும் கடிச்சு திங்கலாம் போல இருக்கு, இன்னொரு நாள் எல்லார்ட்டையும் குழஞ்சு விளையாடலாம் போல இருக்கு. இது ஒரு மாதிரி ஒரு நிலையாவே இல்லை. அப்ப அது மாறிக்கொண்டே இருக்கிற அந்த மனத்தை நான் சொல்ல முடியுமா? என் உடல்ல எத்தனை மாற்றங்கள் ஏற்படுறது? தேகினோஸ்மின் யதாதேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா சொல்றாரு. அப்புறம் அது முடிஞ்சு போச்சுன்னா வாசாம்சி ஜீர்ணாதியில இதை கழட்டியே போட்டு போயிடுற அப்படின்னு சொல்றாரு.
அப்படி ஒரு சட்டை மாதிரி இருக்கக்கூடிய இந்த உடம்ப நான் சொல்ல முடியுமா? இதுல எவ்வளவு மாற்றங்கள் இருக்கிறது. இதை எப்படி நான் சொல்ல முடியும்? இது மாறாத தத்துவம் அல்ல இந்த உடம்பு. இப்படிதான் நம்ம ஒவ்வொரு கோஷமாக பிராணன் கூட அப்படிதான். ஒரு நேரம் வேக வேகமா மூச்சு வருது. பிடிச்ச விஷயங்கள் பண்ணும் பொழுது அது ஒரு மாதிரி மூச்சா இருக்கு. எங்கேயாவது மாட்டிக்கொண்டோம்னா அப்ப வேக வேகமா மூச்சு வருது. பயத்துல ஒரு மூச்சு வருது. ஆனந்தத்துல ஒரு மூச்சு வருது. கோபத்துல ஒரு மூச்சு வருது. நீங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தாதான் தெரியும். மூச்சுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கான்னு. எல்லாவற்றிலும் நம்முடைய ஏற்றத்தாழ்வுகள், மாற்றங்களை நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனந்தமும் அப்படித்தான். அப்ப இத்தனை மாற்றங்கள் இருக்கிற இதெல்லாம் எப்படி சத்து ஆக முடியும்? இது நிச்சயம் ஆக முடியாது தானே. அப்ப இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்றது? ஒரு சமயத்துல இருக்கு, ஒரு சமயத்துல வேற மாதிரி இருக்கு. இருக்கு இல்ல, இருக்கும் இருக்கவும் இருக்கு, இல்லையும் இல்ல, ரெண்டுமே சொல்ல முடியல பார்த்த அந்த மாதிரி இருக்கக்கூடியதைத்தான் நாம மித்யா அப்படின்னு சொல்றோம். இந்த இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டா அத்தியந்த அசத்துன்னு சொல்லி அதை ஒழிச்சு கட்டிடுவோம். வேண்டவே வேண்டாம், இல்லவே இல்லை அப்படின்னு. ஆனா இந்த பிரபஞ்சத்தை அந்த மாதிரி ஒழிச்சு கட்டவே முடியாது. அது வியாபகாரிக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்சல்யூட்ல பாரமார்த்திகத்துல போய் பார்த்தா ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு இருக்கு. அப்ப இருக்கா இல்லையா? உண்மையை நீங்க முடிவா எதனா சொல்லுங்க. அதனாலதான் அதை மித்தியான்ற விஷயமா கொண்டு வந்து இருப்பது போல இருக்கிறது. ஆனால் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது இல்லாமல் போகிறது. ஆனா சத்து அப்படி கிடையாது. சத் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் பகவான் சொன்ன நாசத்தோ வித்யதே பாவக நாபாவோ வித்யதே சதக உபயோரப்பி திருஷ்டோந்தக துவனையோ சத்வதர்ஷிபிகி. இருப்புக்கு இன்மை என்பதே கிடையாது. இருப்பு என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். இருப்புதான் சத்தியம். இதத்தான் இதுல சாந்தோக்கிய உபனிஷத்துல அந்த ஸ்வேதகேதுக்கு உத்தாலகர் தத்துவமசி மகா வாக்கியத்துக்கு சொல்லும் பொழுது ஐததாத்மா இதம் சர்வம் தத் சத்தியம். இந்த ஆத்மா என்பதுதான் இங்கு அனைத்துமாக இருக்கிறது. அதுதான் சத்தியம். ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேது அப்படின்னு ஒரு தடவை இல்ல 9 வாட்டி சொல்லுவோம். இந்த சத் அம்சத்தை விளக்க சத் வித்யானே பேரு. சத்தாக ஆத்மாவை எப்படி புரிந்து கொள்வது? அது மட்டுமே எடுக்கப்பட்டது சத்வித்யா. ரொம்ப முக்கியம். அந்த உபநிஷத் ஒன்னொன்னு ஒரு விதமாக நமக்கு இந்த அறிவை கொடுக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு விஷயம் உபநிஷத்தும் பிரசன்ட் பண்ற விதமே வேறையா இருக்கும். ஒரே விஷயம்தான், சச்சிதானந்த ஆத்மா. அதுல மாற்று கருத்தே கிடையாது. உங்களுக்கு கூட தோணும், சொன்னதையே சொல்லி அரைச்சமாவையே அரைச்சு திருப்பி திருப்பி அதையே சொல்லி எதுக்குங்க இது அப்படின்னு நமக்கு சம்டைம்ஸ் தோணலாம். ஆனா உபனிஷத் அழுத்துக்கிறதே கிடையாது. காரணம் என்ன? நான் ஒரு உதாரணம் சொன்னா 4 பேருக்கு புரியறது, 8 பேருக்கு புரியறது இல்ல. இன்னொரு உதாரணம் சொன்னா அந்த 8 பேர்ல ஒரு 4 பேருக்கு புரியறது, மீதி 4 பேருக்கு புரியறது இல்ல. இன்னொரு உதாரணம் சொல்லும் போது அந்த 4 பேருக்கும் புரியறது. உபநிஷத்துக்கு தெரியும் யார் ஒருத்தருக்கு ஒன்னொன்னு புரியுங்கிறதுனால. ஆக்சுவலா இது ஆயிரக்கணக்கான உபநிடதங்கள் இருந்தது. நம்ம கிட்ட இப்ப கையில இருக்கிறதே 108 தான். அதுல 10க்கு தான் நமக்கு வியாக்கியானம் இருக்கு. அதனால 10 உபநிடதங்களை நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது சம்பிரதாயத்துல வைத்துக் கொண்டிருக்கு. எதுக்கு நான் சொல்றேன்னா, இதே விஷயங்கள் தான் வெவ்வேறு உதாரணங்களோடு நமக்கு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சத்தியம் அப்படிங்கிறது, சத்தியம்னா என்னது அப்படின்னா உண்மை, உள் பிளஸ் மை உண்மை, யாண்டும் இருக்கக்கூடியது எதுவோ அதுவே சத்தியம். இந்த சத்தியம்தான் ஆதாரமா இருக்கு மித்யாவாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறது. இந்த சத்தியம் இல்லைன்னா இந்த மித்யா, இந்த கற்பனைங்கிறது இருக்கவே முடியாது. சத்தியம்தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவான பூயக அஜோ நித்யம். இது பிறப்பே இல்லாதது. பிறப்பிலி அப்படின்னு பெருமான மாணிக்கவாசகர் பாடுறார். பிறப்பிலி, தன்னை தன்னை பற்றி அறிந்தவன் இல்லை அவன், அவனை பற்றி யாரும் அறிந்திருக்கவும் முடியாது. இப்படியெல்லாம் அந்த பெருமானை பற்றி பெருமான் அந்த இடத்துல நம்ம சொல்றோமே தவிர அது பிரம்மத்தை பத்தி தான் பேசக்கூடிய விஷயமாக அனைத்துமா இருக்கும். அஜோ அஜோ நித்தியம் சாஸ்வதோயம். இது பிறப்பில்லாதது, யாண்டும் இருப்பது, புராணோ எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. நஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. இதெல்லாம் கொல்ல முடியுமா?
இது கொல்லப்படுவதும் இல்லை, கொல்வதும் இல்லை. ரெண்டுமே இது பண்றது கிடையாது. என்ன காரணம்? ஆக்டிவிட்டியே கிடையாது. ஏன் ஆக்டிவிட்டி கிடையாது? ஏன்னா பார்ட் ஆஃப் த பாடியே கிடையாது. இதுக்கு ஒரு உருவமே கிடையாது. அப்புறம் எப்படி இது ஆக்டிவிட்டி பண்ணும்? அப்புறம் எப்படி இது கொல்லும்? அவ்வளவுதான். அதனால இது ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. இந்த தாய்மானவர் ஒரு இடத்துல சொல்ற ரொம்ப அழகா, இப்ப இந்த மாதிரி ஒரு சத்து அம்சமா சத்து தான் இருக்கு அப்படிங்கறச்சே தன்னுடைய நான் சத்து. அப்ப என் குருநாதரும் சத்து. சத்துக்கு இப்பதான் சொன்னேன் ஆக்டிவிட்டி கிடையாது, அது கிடையாது, இது அப்புறம் எப்படி என்னுடைய குருநாதர் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தார்? அதை அவர் கேட்கிறார், குருநாதர்கிட்ட அவர் கேட்கிறார். பிரியாத பேரொளி பிறக்கின்ற அருள், அருள் பெற்றோர்கள் பெற்ற பெருமை பிறவாமை என்றைக்கும் இரவாமையாய் வந்து பேசாமையாகும். எனவே பரிவாக எனக்கு நீ அறிவிக்க வந்ததே பரிவாக காலம் அல்லவோ. பியூட்டிஃபுல் எக்ஸ்போசிஷன். இது மாதிரி சொல்லவே முடியாது யாராலையுமே. நீ எனக்கு போனா போட்டோம், இந்த பையன் எங்கேயான வந்து மோட்சத்தை அடைஞ்சிட்டு போகட்டுமே அப்படின்னு பாவம் பார்த்து எனக்கு நீ வந்து சொன்னியே, அது என்ன காலம் தெரியுமா? எனக்காக நீ அருள் கூர்ந்து உருவமே அற்ற நீ ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்து எனக்கு உபதேசம் பண்ணினாயே. கூஸ்பம்ஸ் ஆறுது ஆக்சுவலா. அப்படித்தான் நமக்கு குருநாதர் வருகிறார். அப்படித்தான் வந்து நமக்கு நம்மளுக்கு வேணுங்கிற அந்த அந்த இத அந்த ஞானத்தை கொடுக்கணும்னு சொன்னா, சாதாரணமா அந்த ஞானத்தில் நிலை பெற்று இருப்பவர்களை பேச வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி பேச வைக்கிறது அப்படிங்கிறது, அதனாலதான் மௌன குரு. அவரை ஏன் அப்படி சொல்றாருன்னா, மௌன குரு மௌன குரு ரூபத்துல வந்துதான் அவருக்கு உபதேசம் கிடைத்திருக்கிறது. பரிபூரண ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த இறையானது மௌனகுருவின் ரூபத்தில் வந்து இத பண்ணது எப்போன்னா பரிபாக காலம் அல்லவோ. அந்த மாற்றம் எனக்காக எடுத்ததல்லவா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நமக்கு என்ன புரியுறது அப்படின்னா, இந்த சத்து அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கே, அது நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய எங்கும் யாண்டும் எப்பொழுதும் மாறாத தன்மை கொண்டதாக இருக்கிறது. இந்த மாற்றி ஒரு தன்மை எடுத்துக்கொண்டு வருகிறது அப்படின்னு சொன்னா, அது நம்முடைய வினை பயனினால் அதெல்லாம் பண்ணிக்கொண்டு இருக்கிறது. அவ்வளவுதான். நான் என்னை எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த வினை பயனோட என்னை நான் இணைத்து கொண்டு நான் இந்த உடல்தான், மனம்தான், புத்திதான், அதை சேர்ந்த விஷயங்கள் தான் அப்படின்னு புரிந்து கொண்டேன்னு சொன்னா, நான் மறுபடியும் பிறந்து இறந்து நான் என்னுடைய கர்மத்தை கழித்து கொண்டிருக்கணும். இல்லைன்னா நான் சத்துன்னு என்னை புரிஞ்சுக்கணும். இப்போ நாம சத்தான் நானு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். மற்றது அத்தனையும் சத்தியத்திற்கு மாறாக இருக்கக்கூடிய அத்தனையும் மித்யாதான். சத்தியத்தினால்தான் இந்த மித்யா சத்தியத்தின் மீதுதான் இந்த மித்யாவானது கற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆழமா போயிடுத்து மனசுக்குள்ள அப்படின்னா என்னங்க பிரயோஜனம்? நீங்க ஏதோ தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு கிடக்குறீங்க, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? அதை மட்டுமாவது அட்லீஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா? இது என்ன, இது வந்து ஒரு தியரி மாதிரி போயிட்டே இருக்கே. வாட் இஸ் சத்து, வாட் இஸ் சத்து, எதுக்காக நான் இதை தெரிஞ்சுக்கணும்னு? நான் எதுக்குமே கவலைப்பட வேண்டாமே. முக்கியமானது அதுதானே. நான் என்னோட பிரச்சனை என்ன? இது மனசுக்கு போகாம இருக்கிறதுனால என்னோட பிரச்சனை என்னன்னா, நிறைய உணர்ச்சி வசப்படுறேன். என்னுடைய உணர்ச்சிகளை என்னால கையாளவே முடியல. நான் எல்லாத்துக்கும் உண்மைத்தன்மை கொடுக்குறேன். நான் எதெல்லாம் வந்து எஃபர்மலா இருக்கோ, எதெல்லாம் வந்து இந்த உலக விஷயங்களா இருக்கோ, அது எல்லாத்தையும் நான் உண்மை உண்மை உண்மைன்னு நினைத்து கொண்டு என் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் உண்மையாக பாவித்து அது எல்லாத்துக்கும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் உணர்ச்சி வசப்பட்டுத்தான் நான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கேன். அப்ப நான் இது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா எனக்கு எது சத்தியம் எது மித்தியான்னு தெரிஞ்சிடும். நான் தான் சத்தியம். இந்த ஆட்-ஆன்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய நான் இருப்பு தான் சத்தியம். இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாத்தையும் அறிவால களைஞ்சிட்டு வெறும் நான் மட்டும் சாட்சின்னு சொல்ற. இதுல ஆத்மா கக, அதுல என்ன சொல்ற? சாட்சி. சாட்சின்னா சொன்ன சாட்சாத் ஈக்ஷதே இதி சாட்சி அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பது, நேரடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நான். எங்கேயோ ஒரு இது வச்சு பார்க்கல, நானே பார்த்து கொண்டிருக்கிறேன் அனைத்தையும். ஸ்வயம் நானாகவே நானே என்னுடைய அனைத்தையும் பார்ப்பவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற போது இதெல்லாம் வெறும் வந்து பார்க்கப்படும் பொருள் தானே. அதனால இந்த உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அது வந்து என்னை பாதிக்க கூடாது, பிரச்சனைகள் நம்ம பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த நான் சத்தியம் சத்து அப்படிங்கிற அறிவு நமக்கு வேணும். அதே போல நமக்கு அடுத்தது என்னன்னா பயம், அச்சம். இந்த அச்சம் பெரிய பெரிய தலையாய பயம் என்ன? எனக்கு மரணம் ஏற்படுமோ, என்னுடைய சேர்ந்தவர்களுக்கு மரணம் ஏற்படுமோ, ஏற்பட்டா என்ன? அது ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான்.
இந்த உடல் மனம் புத்தியின் விடைபெறுதல் தான் இந்த மரணம் என்பது. அது நமக்கு ரொம்ப ஆழமாக இந்த விஷயங்கள் உள்ள போக போக என்ன ஆகும் அப்படின்னா, நான் பிறக்கவே இல்லை, அஜோ நித்தியம் சாஸ்வதோயம் புராணோன்னா என்ன அர்த்தம்னா, நான் பிறக்கவே இல்லைங்கிறது என் மனசுல ஆழமா போக போக, பிறக்காத ஒரு பொருள் எப்படி இறக்க முடியும்? பிறவாத எனக்கு இறப்பு என்பது எப்படி வரும்? அது வராது இல்லையா? அப்படின்னு மனசுல ஒரு ஸ்ட்ராங் அறிவு நமக்கு ஏற்படும். இதுக்காகத்தான் இந்த சத்துனா என்ன, சித்துனா என்ன, ஆனந்தம்னா என்னன்னு நம்ம உட்கார்ந்து இதை ஆராய்ச்சி பண்றதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். அடுத்தது என்ன? சித் என்றால் என்னன்னு கேட்டார். ரைட். இப்ப சித் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அவர் சொன்னார் ஞான ஸ்வரூபம், அறிவு, அத உணர்வுன்னு சொல்றோம் நம்ம. அறிவு அல்லது உணர்வு. உணர்வு, அறிவு எல்லாம் ஒரே விஷயத்தை தான் குறிக்கிறது. இந்த சித் இருக்கு, இவர் சொல்றார் நம்ம தாய்மான், பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார், இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய், உணர்வு நீ அல்லை, ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோல். இந்த இடத்துல உணர்வு நீ ஆராய் உணர்வு நீ என்றான். தப்பா சொல். ஆராய் உணர்வு நீ என்றான். அப்ப எது நானு அப்படின்னு சொன்னா, நான் இந்த இந்திரியம் இல்ல, இந்த கரணங்கள் இல்ல, இந்த ஐம்பூதங்கள் இல்ல, நான் இவற்றை எல்லாம் அறிகின்ற அறிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. அப்ப உணர்வு தான் நான், சித்து தான் நான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சித்துங்கிறது நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, பியூர் கான்சியஸ்னஸ், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோமே, அதுதான் சித் அப்படிங்கிறது. என்னன்னா, எண்ணங்களை ஒளிர்விக்கக்கூடிய அறிவுதான் சித். நமக்கு மனசுல பல வகையான எண்ணங்கள் ஏற்படுகின்றன. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, இந்த எண்ணங்களை ஒளிர்விக்கிறது. இன்னொன்னு, இந்த அறிவை அறியறது. எண்ணங்களை ஒளிர்வித்து அதனால் ஏற்படும் அறிவை அறியக்கூடியது. அறியாமையையும் அறியக்கூடியது. ரெண்டையும் அறியறது. அறியாமையை எந்த இடத்துல அறியறதுன்னா, தூக்கத்துல அறியறது. ஜாகிரத்துல எனக்கு ஏற்படக்கூடிய அறிவை அறியறது எது அப்படின்னா, இந்த சித்தம்சம் தான் அதை அறியறது. அம்சம்ங்கிறது ஒரு வார்த்தைக்காக சொன்னோம். அம்சம்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அம்சம்ங்கிறத சொன்னா வேற மாதிரி அர்த்தங்கள் வந்துடும். ஆனா நமக்கு புரியறதுக்காக அந்த வார்த்தையை போட்டுக்கிறேன், அவ்வளவுதான். சித் அப்படிங்கிறது அறிவு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றோம். இப்ப அறிவையும் அறியாமையையும் அறியக்கூடியது எது அப்படின்னா அறிவுதான். நம்மோட மனசுல நிறைய எண்ணங்கள் இருக்கு. எல்லா எண்ணங்களும் சர்ஃபேஸ்க்கு வருதா? நீங்க யோசிச்சு பாருங்க. மனசுல பலவிதமான தாட்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு எண்ணம் தான் ஒரு டயத்துல வெளியில வரும் நமக்கு திங்கிங். ஆனா எல்லா எண்ணங்களும் இருக்கும், டார்மெண்டா எல்லா எண்ணங்களும் இருக்கும். இல்லாம நமக்கு ஒரு 100 எண்ணங்கள் இருக்கு, 100மே ஒரே டயத்துல வெளியில 100ஐ பற்றியும் நான் பேசுவேன், 100ஐ பற்றியும் நான் சிந்திப்பேன், 100ஐ பற்றியும் நான் எழுதுவேன், எனக்கு பைத்தியம்னு சொல்லிடுவாங்க இல்லையா? நான் கண்டபடி உளருவேன். அப்ப என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன், என்னோட அறிவு என்ன பண்றதுன்னா, ஒரு எண்ணத்தை ஒளிர்விக்கிறது. இந்தா இதை எடுத்து இப்ப பேசு. இப்ப நீ எண்ணத்தை பத்தி பேசணும், எந்த எண்ணம் ஒளிர்விக்கிறது அந்த எண்ணத்தை பத்தி பேசு, அந்த எண்ணம் இதுதான்னு எனக்கு ஒரு பிக்கப் பண்ணி கொடுக்கறது. அந்த ஒளிர்விக்கக்கூடிய அறிவு இருக்கே, அதுதான் சித்து. எத்தனை எண்ணங்கள் ஜடம், அதுவா வெளியில வராது. அந்த எண்ணங்கள்ல இருந்து ஒரு எண்ணம் வெளியில வரணும்னா, அந்த இப்ப டார்ச் லைட் அடிச்சு, இப்ப நம்ம இருட்டு ரூம்குள்ள போறோம்னு பாருங்களேன். இந்த எக்ஸாம்பிள் இன்னும் நல்லா புரியும். இருட்டு ரூம்குள்ள போறோம், என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு தெரியாது. இந்தப்பா ஒரு டார்ச் வச்சுக்கோப்பா, எங்கேயாவது இடறி விழ போற அப்படின்னு கொடுப்பாங்க. சரி, ஒரு டார்ச் பிடிச்சிட்டு அப்படியே மெதுவா ஒரு பொருளா நம்ம போக்கஸ் பண்றோம். அந்த டார்ச் லைட் போக்கஸ் பண்றோம். அப்ப நமக்கு இந்த இடத்துல டேபிள் இருக்கு, இந்த இடத்துல சேர் இருக்கு, இந்த இடத்துல பெட் இருக்கு அப்படின்னு தெரியறது இல்லையா? அது மாதிரி இந்த டார்ச் லைட்ல இருக்கிற ஒளி எப்படி ஒரு பொருளையா ஒளிர்விக்கிறதோ, அது போல என்னுள் இருக்கக்கூடிய அந்த தூய உணர்வானது, அந்த அறிவு ஸ்வரூபமானது ஒவ்வொரு எண்ணமாக ஒளிர்வித்து அதன்படி எனக்கு செயல்களில் நடப்பதற்கான ஒரு தூண்டுதலை அதுக்கப்புறம் மனசு அதை பார்த்துக்கும். ஒளிர்விச்சாச்சுன்னா மனசு அதை பார்த்துக்கும். இந்த ஒளிர்விக்காம இருக்கிற இடம் எப்போ அப்படின்னா, அது தூங்கும் போது. தூங்கறச்சே மனசு ஒடுங்கி இருக்கு, எண்ணங்கள் ஒடுங்கி இருக்கு. அதனால அந்த உணர்வு இருந்தால் கூட அது ஒளிர்விக்கிறதுக்கு அந்த ஆப்ஜெக்டே இல்லை. இப்ப நான் டார்ச் லைட் எடுத்துட்டு உள்ள போனா
அங்க ஒரு ஆப்ஜெக்ட்டுமே இல்ல, வெறும் இது வெட்டு வெளியா இருக்கிற ரூம் அப்படின்னாக்க நான் எதை ஒளிர்விப்பேன்? சும்மா அப்படியே இந்த ஸ்பேஸ தான் ஒளிர்விக்கும் இல்லையா? தூக்கத்துல அப்படித்தான் வெறும் ஸ்பேஸ் ஒளிர்வித்துக் கொண்டு இருக்கிறது. அங்க ஒரே ஒரு சித்தின் சுக நிழல் சேரும் கான் அப்படின்னு போடுவார். ரொம்ப அழகா போடுவார் நம்ம கைவல்ய நவநீத ஆசிரியர். அந்த சித்து என்ன பண்றது அப்படின்னா அந்த சுகத்தின் நிழலை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறது. அந்த அது வெளியில வந்த உடனே சூப்பர் தூக்கம் அப்படின்னு சொல்றது எப்படின்னா அந்த சித்தின் சுகநிழல் சேர்ந்ததுனால நம்ம சொல்றோம். புரியுறதா? இப்போ நம்ம ஜாகிரத் சமயத்துல நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள் ஒவ்வொன்றிலும் அந்த ஒளிர்விப்பு அப்படிங்கிறது நடக்கிறது. அதுதான் இந்த தூய உணர்வானது நமக்கு ஒளிர்விக்கக்கூடிய அது அது தூய உணர்வுங்கிறது இருக்கிறதுனாலதான் நமக்கு ஒவ்வொரு எண்ணமாக தெரிகிறது அப்படின்னு. இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி, இந்த உணர்வு இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா சத்துங்கிறது இருப்பு, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது, சர்வகட்டம், அதுக்கு ஸ்லோகம் எல்லாம் சொல்லிட்டீங்க, ரைட், ஓகே. இப்ப நீங்க வந்து இந்த உணர்வு இருக்கே அது ஒரு என்கிட்ட இருக்கிறது தெரியுது, இது மாதிரி எல்லா உயிரினங்கள்லயும் இருக்கிறது கூட தெரியும். இந்த உணர்வுங்கிறது ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கு. ஒரு 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 பூனை இருக்கு, அதை நீங்க தட்டி விட்டீங்கன்னா அது மியாவுன்னு கத்தும். எப்படி கத்துறது? இந்த சேத்தனமாக நான் தான் இருக்கிறேன்னு பகவான் கீதையில சொன்னதை நம்ம இப்பதானே படிச்சோம். எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் அது இருக்கு. அப்ப நீங்க இந்த சர்வகதம்ங்கிறது உணர்வுக்கு அப்ளை ஆகாது தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன் அந்த கேள்வி வருதுன்னு, இதோ இப்ப இந்த டேபிள் இருக்கு, இதை நான் தட்டினேன்னா இது கத்துமா? கத்தாது. என்ன அடிச்சுட்டியே, என்ன வெற்றியே அப்படின்னு அது கேட்குமா? இந்த உணர்வு இருக்கா இல்லையா? உணர்வு இருந்தா வெளிப்படணுமா இல்லையா? எண்ணம் இருந்தா வெளிப்படுறது. உணர்வு இருக்குன்னா அது வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்தாம இருக்குன்னா மீடியம் கிடையாது. இந்த உணர்வு இருக்குல்ல, அது எல்லா இடங்கள்லயும் இருக்கு. ஆனா சில இடங்கள்ல அது வெளிப்படுத்துறதுக்கான மீடியம் இருக்கு, மனசு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சில இடங்கள்ல அந்த மீடியம் கொடுக்கப்படுது. அதான் ஜடமாக இருக்கக்கூடிய இந்த ஜட விஷயங்கள் இருக்கேன், இந்த டேபிள், சேரு, மரம், இன்னும் மற்ற கல்லு, மண்ணு, இதுக்கெல்லாம் வந்து அதை வெளிப்படுத்துறதுக்கான மீடியம் கிடையாது. ஒரு வேறுபாடு ஏற்படுகிறது அப்படிங்கறத அறிவதற்கான அறிவு கருவி அங்க இல்லை. அறிவு கருவி இருந்தா தானே வெளியில வரும். அதனால அது இல்லாத காரணத்தினால அது தெரியலையே தவிர அது இருக்கு. தூய உணர்வு என்பது எப்படி தெரியும்? நீங்க அதை எப்படி சொல்ல முடியும் இருக்குங்கிறது? என்ன, உன் தூக்கத்தை நீயே ஆராய்ச்சி பண்ணி பார். எதுவுமே அங்க இல்லாத சமயத்துல எப்படி நீ வெளியில் வந்து நான் நன்றாக தூங்கினேன் என்று சொன்னாய் அப்படிங்கறத யோசிச்சுப்பார். யார் உனக்கு வந்து சொல்லி கொடுத்தா? என்ன தூக்கத்தும் போது இந்த கையில கோகினூர் டைமண்டும் இந்த கையில 10 ஏக்கர் பிளாட் வச்சிருந்தா தூங்குறோம், ஆஹா சந்தோஷமா தூங்கினேன்? ஒண்ணுமே கிடையாது. எப்படி தூங்குறேன்னு கூட எனக்கு தெரியாது. நான் எந்த மாதிரி ஸ்திதியில இருக்கேன்னு கூட தெரியாது. ஆனா வெளியில வரும் பொழுது எனக்கு நான் எப்படி தூங்கினேன் என்பது தெரிகிறது. அங்க வெளியில சொல்லறதுக்கான மீடியம் மனம் ஒடுங்கி இருக்கிறது. நமக்கே அப்படி இருக்கிறது. அதுதான் நமக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அங்க தூக்கங்கிற ஒரு விஷயமே வச்சுக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து ஒண்ணு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இருப்பும் உணர்வும் வேறு வேறு அல்ல. இருப்பே நான், உணர்வே நான். இந்த இருப்பையும் உணர்வையும் ஒருபோதும் பிரித்து அறிவது என்பது முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இருப்பும் உணர்வும் பிரிக்கவே முடியாத இரு விஷயங்களாக இருக்கிறது. அதனாலதான் கைவல்ய நவநீதத்துல சொல்லுவார், சத்தே சித்தாகும் அசத்தானால் சாட்சி எங்கே அப்படின்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான இது இருக்கு. நம்ம கைவல்ய நவநீதம் படிக்கிறச்சே அது அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் படிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நான் இப்ப அந்த விஷயங்கள்லாம் இப்ப எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இங்கேயும் கிளாஸ் ஓடாது, அந்த கிளாஸ்க்கும் நம்ம சீக்கிரத்துல போய் சேர முடியாது. அதனால நான் இதெல்லாம் சும்மா அப்படியே உங்களுக்கு ஒரு தகவல்களாக இதெல்லாம் இருக்கு அங்க இருக்கு அப்படின்னு ஒரு அட்ராக்ட் பண்றேன். உங்களை வந்து உங்களோட ஆர்வத்தை நான் தூண்டுறேன், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இப்ப அடுத்தது ஆனந்தம். ஆனந்தத்தை பத்தி டீட்டெயில்டா சொல்லணும் இல்லையா? ஆனந்தம் என்றால் என்னன்னு கேட்டா சுக வடிவம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த சுகம் அப்படிங்கிற இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி போன கிளாஸ்லயோ முந்தின கிளாஸ்லயோ சொன்னேன் நானு. நமக்கு வந்து தர்ஷனஜன்ய சுகம்னு ஒண்ணு இருக்கு, கிரகணஜன்ய சுகம்னு ஒண்ணு இருக்கு, அனுபவஜன்ய சுகம்னு ஒண்ணு இருக்கு. பார்க்கறது, அடையறது, அனுபவிக்கிறது அப்படின்னு ஒரு பொருள்ல ஏற்படக்கூடிய அந்த பிரியம், மோதம், பிரமோதம் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி ஆனந்தமய கோஷத்தினுடைய விவரணங்களை பத்தி படிக்கிறச்சே சொன்னேன். மறந்து போயிடுச்சுன்னா அந்த கிளாஸை திரும்ப போட்டு ஒரு தடவை கேட்கணும். அடுத்தது இங்க ஒரு 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 சின்ன வியாப்தி ஒண்ணு இருக்கு. வியாப்தினா ஒரு லாஜிக். என்ன லாஜிக்னா, எത്ര
பிரீத்திகி தத்ர தத்ர சுகம் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்தெந்த இடத்துல எல்லாம் உனக்கு பிரியம் இருக்கிறதோ அந்தந்த இடத்துல இருந்தெல்லாம் உனக்கு சுகம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சரி, இப்ப இந்த லாஜிக்கை நான் எனக்கு அப்ளை பண்றேன். என் மீது எனக்கு பிரியமானது எப்போதுமே இருக்கிறது அப்படின்னு நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். எப்படி நம்ம நம்புறேன்னா, என்னை யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா என்னால தாங்க முடியறதா? தாங்கவே முடியாது. சொல்லறதோ என்னோட அகங்காரத்தையோ இல்ல என்னோட உடம்போ மனசு புத்தியத்தான். ஆனா நான் அதைத்தானே நானும் நினைச்சுட்டு இருக்கேன். அதனால நான் அதை விட்டே கொடுக்க மாட்டேன் ஒரு காலத்துலயும். என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு, என்ன போய் நானா எவ்வளவு பெர்ஃபெக்ட் தெரியுமா, நானா அப்படி நானா இப்படி, என்னை பார்த்து எப்படி சொல்ல போச்சுன்னு ஒரே துக்கம். ஒரு நாள் பூரா உட்காந்து புழிய புழிய அழுது. அது நானே கண்டம் பண்ற ஒரு விஷயத்துல இன்னொருத்தர் கண்டம் பண்ணா என்ன போச்சு இப்போ அப்படின்னு விடுறதுக்கு நம்மளுக்கு மனசு வர்றது இல்ல. நம்ம என்ன பண்றோம்னா அதை வச்சு செய்யறோம். நம்ம இந்த உடம்பையும் மனசையும் புத்தியும் நான் தான் நினைத்து கொண்டு. அப்போ இதுக்கு எதனால பண்றேன் நானுன்னா, எனக்கு பிடிக்கும். செல்ஃப் லவ் இஸ் அன்கல்டிவேட்டட் லவ் அப்படின்னு சொல்றோம். இந்த மனசு நம்ம மேல வைத்திருக்கக்கூடிய அன்பு இருக்கே, அது யாரும் சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. 5 வயசு குழந்தைய போய் நீங்க ஒரு இது பண்ணி பாருங்க, ஒரு மார்க்கிங் பண்ணி பாருங்க. அதுக்கு எவ்வளவு கோவம் அழுக அப்படியே புழிய புழிய அழுது கண்ணெல்லாம் வீங்கி ஒண்ணுமே இருக்காது. நம்ம அவளை அதை கிண்டல் பண்ணிருப்போம், அதுல பார்த்து சிரிச்சிருப்போம். அவ்வளவு கோவம் வரும் குழந்தைகளுக்கு. ஏன்? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? உன்னை யாராவது ஏதாவது சொன்னா நீ அழணும் அப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்க? யாரும் சொல்லி கொடுக்கவே வேண்டாம், தானா வரும். அதுதான் செல்ஃப் லவ். தட் இஸ் அன்கல்ட். எத்திர எத்திர பிரீத்திகி தத்ர தத்ர சுகம்ங்கிறதுக்காக இப்ப விளக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கிற பிரியம் எனக்கு ஒரு நாளும் மாறுவது என்பது கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, நான் ஆனந்த ஸ்வரூபம். அந்த பிரியமானது என்னிடம் வெளிப்படுகிறது. அதனால எனக்கு என் மீதான பிரியத்துல மாற்றம்ங்கிறது கிடையாது. இத நான் தூங்கும் பொழுது என்னுடைய தூக்கம் சுகமாக இருந்தது அப்படின்னு நான் வெளியில சொல்றேனே, அதன் மூலமாக நானே அந்த விஷயத்தை அறிகிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுக்கேன். இப்ப மற்ற விஷயங்கள்ல எனக்கு இருக்கக்கூடிய இன்பம் அப்படிங்கிறது எப்படி? இப்ப எனக்கு ஒரு பொருளை பார்த்தா இன்பமா இருக்கு, ஒரு இடத்துக்கு போனா இன்பமா இருக்கு, ஒருத்தரை பார்க்கும் போது இன்பமா இருக்கு. இல்ல ஆப்போசிட்டா ஒண்ணு பார்த்தா கடுப்பா வருது, ஒரு இடத்துக்கு போகணும்னா ஐயோ அங்க போய் போக சொல்றாங்களே அப்படின்னு இருக்கு. சோ சுகம் துக்கம் மாறி மாறி இருக்கு. எப்படி இருக்கு அது? அந்த இடத்தையோ பொருளையோ பர்சனையோ என்னுடைய மனநிலையையோ சார்ந்து அந்த சுகமானது இருக்கு. அந்த சுகம்ங்கிறது எப்படி கிடைக்கிறது எனக்கு அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஆனந்தம்ங்கிறது ஸ்வரூபம், நேச்சர். மை நேச்சர் இஸ் ஹாப்பினஸ். எனக்கு அந்த ஹாப்பினஸ்ங்கிற டிரான்ஸ்லேஷன் கூட ரொம்ப மலினமான மட்டமான டிரான்ஸ்லேஷன். சுவாமிஜி அதை ஒத்துக்கவே மாட்டார். அதனால ஆனந்தத்தை ஆனந்தம்னே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதனால என்னுடைய நேச்சரே ஆனந்தம் தான். இப்ப இந்த ஆனந்தம் இருக்குல்ல, அது என் மீது அப்படிங்கிற போது முழுமையாக வெளிப்படுகிறது. நான் ஒரு பொருள் மீது அப்படின்னு வைக்கும் போது அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் தேவையா இருக்கு. அது எனக்கு பிடிச்சதா இருக்கணும், அது எனக்கு ஏற்கனவே சுகத்தை கொடுத்திருக்கணும், அது இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஆனந்தம் அப்படிங்கிறது ஒரு பொருளை சார்ந்து, ஒரு இடத்தை சார்ந்து, ஒரு சிச்சுவேஷனை சார்ந்து, அதன் மீது ஏற்படக்கூடிய எண்ணங்களை சார்ந்து, என் மனநிலையை சார்ந்து, இத்தனையும் சார்ந்து சார்ந்து சார்ந்துதான் அந்த ஆனந்தமானது வெளிப்படுகிறது. அதனாலதான் எனக்கு சாக்கடையை கண்டா மூஞ்சி சுளிக்கிறது. எனக்கு நல்ல வாசனையான விபூதியை இது பார்த்தா, விபூதியோ இல்ல ஒரு ஊதுவத்தியோ பார்த்தா முகம் பிரகாசமா இருக்கு, சுகமா இருக்கு. இது துக்கமா இருக்கு. அப்ப எனக்கு ஏற்படக்கூடிய சுகம் அப்படிங்கிறது, இந்த சுகம் இருக்கே, இந்த ஏற்கனவே என்னுடைய ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆனந்தம் ஒரு பொருளை பார்க்கும் பொழுதோ அல்லது ஒரு பொருளோடு அது தொடர்பு கொள்ளும் பொழுதோ அதை பொறுத்து எனக்கு இந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடு மாறுகிறது. அப்ப இந்த ஆனந்தம்ங்கிறது என்னுடைய நேச்சர் அப்படிங்கிறது ஆனந்தம். ஆனா அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்துல தாரதமியங்கள் இருக்கு. இந்த தாரதமியங்கள் ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னா, மாறுபாடு இருக்கக்கூடிய விஷயங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த ஆனந்தம் மாறுபடுகிறது. மாறுபாடே இல்லாத அந்த ஆனந்தமானது நிலைத்து எப்போதும் இருக்கிறது. அதுல மாறுபாடுங்கிறதே கிடையாது. என்னுடைய ஆனந்தம்ங்கிறது எப்பொழுதும் ஒரே மாதிரிதான் இருக்கு.
இந்த அனுபவங்களை பொறுத்து இந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறது மாறுது. மற்ற விஷயங்கள்ல இருந்து சுகம் வரும் பொழுது அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டை நான் ஒரு துக்க வீட்டுல இருக்கும்போது கொண்டு வந்து இருந்தாங்க, வழியில பார்த்தேன். உங்களுக்கு நீங்க இங்க இருப்பீங்க, துக்கம் கேட்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டுன்னு ஒரு டப்பா நிறைய வாங்கிட்டு வந்தேன், கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்ம யோசிச்சு பாருங்க. பிடிச்ச ஸ்வீட் பிடிச்சதா? ஆமா பிடிச்சது. அது ஸ்வீட்டா? ஆமா ஸ்வீட். அது நல்லா இருக்குமா? ஆமா நல்லா இருக்கும். இப்ப எனக்கு கொடுக்கலாமா? இப்ப நான் வாங்கிக்க முடியுமா? இப்ப அதை நான் ஆனந்தமா அனுபவிக்க முடியுமா? முடியாதே. என்கிட்ட ஆனந்தம் இருக்கா? ஆமா இருக்கு. இந்த ஆனந்தம் இதை பார்த்த உடனே, இந்த சிச்சுவேஷனை பார்த்த உடனே இதை எனக்கு அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆனந்தமானது இல்லைங்கிறது ஒரு முடிவுக்கு வருது. சோ இந்த ஆனந்தம்ங்கிறது எப்பவுமே இருந்து கொண்டு இருந்தாலுமே கூட அது சிச்சுவேஷன்ஸ பொறுத்தும், என்னுடைய மனநிலையை பொறுத்தும், பொருளை பொறுத்தும் அதுல மாறுபாடுகள் இருக்கு. இத புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப நெருப்பு இருக்கு. நெருப்புடைய சுபாவம் என்ன? சுடுறதுதான் நெருப்போட சுபாவம் இல்லையா? எப்படியா இருந்தாலும் நெருப்புனா சுடும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ அதே நெருப்பை கொண்டு போய் நம்ம உட்காந்துருக்கோம். சிம்லால நமக்கு பக்கத்துல கொஞ்சம் நெருப்பு வைக்கிறாங்க. சிம்லால இருக்கும், நல்ல குழுக்குழுன்னு இருக்கு. அப்ப அங்க நெருப்பை வச்சா என்ன கதகதான்னு இருக்கு. அந்த நெருப்பு நமக்கு ஒரு ஹிதத்தை தரக்கூடிய நெருப்பாக இருக்கிறது. நெருப்புடைய தன்மை என்ன? சுகம். சாரி, சூடு. அந்த சூடு சிம்லால எனக்கு கதகதான்னு இருக்கு. நான் அப்புறம் அப்படியே கொஞ்சம் தள்ளி சஹாரா டெசர்ட் போறேன். அங்க கொண்டு என் பக்கத்துல நெருப்பை வைக்கிறாங்க. அப்பா ஏற்கனவே சூரியனே பொழந்து கட்டுறா, நீ வேறையா அப்படின்னு அந்த நெருப்பை நம்ம வைக்க விடுவோமா? எடுத்துட சொல்லுவோமா? நெருப்பின் தன்மை சூடு. அது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனா அந்த சூழ்நிலையை பொறுத்து அது மாறுகிறதா இல்லையா? எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஹிதம் அப்படிங்கிறது மாறுகிறதா இல்லையா? அது மாதிரிதான் நான் ஆனந்தம் ஸ்வரூபந்தான். ஆனா நான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளோடு என்னை இணைத்துக் கொள்ளும் பொழுது நான் இந்த சுகத்தினுடைய தாரதமியங்களை உணர்கிறேன். நல்லா கவனிச்சுக்கங்க. நான் இணைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அந்த தாரதமியங்களை உணர்கிறேன். அந்த இணைத்துக் கொள்ளாமல் நான் என்னுடைய ஸ்வரூப நிஷ்டையில எப்போதும் நான் இருந்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா இந்த வெளியில இருக்கிற எந்த விஷயமும் என்னை பாதிக்கவே பாதிக்காது. இதுல இன்னும் விஷயங்கள் இருக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுக்கு. நம்ம ஏற்கனவே கைத்தட்டியாச்சு. அதனால நான் இந்த அளவுல இன்னைக்கு வகுப்பை நிறைவு செய்கிறேன். நாம இப்போ இது குரு ஸ்தோத்திரத்தை படிக்கிறதுக்கு அடுத்தது போகும்.